செட்டப்லாம் பார்க்கும்போது பாட்காஸ்ட் எஃபெக்ட் இருக்கும், பட் சிம்பிள் ரெஸ்பான்ஸ் வீடியோ தான். பட் ஆல்சோ ஏன் வில்லன் செத்து போ ப்ளீஸ். இவ்வளோ ஹேட்ரேட் வந்து ஆன்லைனில் இருக்கணுமா? மீ டூ, நோ மணி, ஈவன் நவ் நோ மணி, ட்ரீம் ஆல்மோஸ்ட் அச்சீவ்ட் பட் நோ மணி. ராண்டி ஆர்டன் மாதிரி இருக்கீங்க, இந்தியன் சிவம், இந்தியன் ரேமண்டினோ, இந்தியன் ராக், ஜான் சீனா, அஜித் சீனா, போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கு. வெரி ஹாப்பி அண்ட் வெரி கிரேட்ஃபுல்னு நான் சொல்லுவேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ரெஸ்பாண்டிங் டு யூடியூப் கமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ். ரேண்டமாக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேருந்து கமெண்ட்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். செட்டப்லாம் பார்க்கும்போது பாட்காஸ்ட் எஃபெக்ட் இருக்கும், பட் சிம்பிள் ரெஸ்பான்ஸ் வீடியோ தான் டு யூடியூப் கமெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ண இதை செலக்டிவாக பிக் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். ப்ரோ, நீங்கள் வில்லனுக்கு மூவி ட்ரை பண்ணுங்கள், சமலு. எனக்கும் ஆசை தான், பட் அதுக்கு நிறைய ஸ்கில் செட்லாம் தேவை. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துட்டுருக்கு. மேபி ஃப்யூச்சர்லனா நியர் ஃப்யூச்சரில் ஆர் அதுவும் அமையிட்டோம். எனக்குன்னு இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை. பட் ஆல்சோ ஏன் வில்லன்? ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு டூ வில்லன், ஆர் உங்களுக்கு வாட் கேரக்டர் டு யூ வாண்ட் டு டூ? வில் புட் இட் அவுட் தேர். பாடி ஃபிசிக் இருந்தாலே வில்லன் நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபிசிக் பல்காக இருந்தால் வில்லன் கேரக்டர் தான் சூட் ஆகும் அப்படின்ட்டு. பட் ஹீரோவும் 6 பேக் ஆப்ஸ்லாம் வச்சுருக்காரு. மேபி வெளியே இருப்பாங்கல்ல? இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பண்ணால் ஹீரோ பண்ணுவீங்க. லைக் ஆக்சுவலாக ஒரு ரோல்னால் ஒரு ஃபிசிக் வச்சு தான் பண்ணணும்னா பண்ணுவேன். ஒரு மிலிட்ரி வார் மூவி, ஏன் இன்ட்ரெஸ்ட் அதான் ஸ்போர்ட்ஸ் மூவி மேபி. கிரியாட்டின் டேக்கிங் கிட்னி இஷ்யூ ஆகாதா? கிரியாட்டின் எடுக்கிறதுனால கிட்னி இஷ்யூஸ் ஆகாது. பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் அட்வான்ஸ் எல்லாருமே எடுக்கலாம். ஆஃப் சீசன் மசில் கெயின் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், என்ன கோலாக இருந்தாலுமே எடுக்கலாம். டெய்லி 5 grams கண்டினியூஸாக ஒரு 30 days எடுக்கும்போது மசிலில் சேச்சுரேட் ஆகும். அண்ட் தென் ரிசல்ட்ஸ் வரும். கிட்னி இஷ்யூஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கிரியாட்டின் தான் ஒன் ஆஃப் த நிறைய ரிசர்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒரு சப்ளிமெண்ட் அண்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் சப்ளிமெண்ட்டும் கிரியாட்டின். ஸோ தைரியமாக எடுக்கலாம். யார் எடுக்கக்கூடாதுன்னா, ஆல்ரெடி ஏதாவது கிட்னி இஷ்யூஸ் இருக்குது, கிட்னி ப்ராப்ளமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு ஜெனட்டிக்காகவே கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னும் போது கிரியாட்டின் அவாய்ட் பண்ணுறது நல்லது. செத்து போ ப்ளீஸ். இது ஒரு கமெண்ட்டு. இது மனசுலேருந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இது கமெண்ட் மாதிரி இல்லை சத்தியமாக. சொல்லணும்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். இதுக்கு ஒரு கான்செப்ட்னு யூடியூப்னு செட் பண்ணி இது வச்சு உங்கள் மனசில் இருக்கிறத சொல்கிறது, இது வேறு ஷோ. இது உண்மையான அந்த கமெண்ட்டை சொன்னீங்கன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மக்களே நான் காட்டுறேன். பட் உண்மையாகவே அப்படி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லை ப்ராப்ளம். பிகாஸ் இவ்வளோ ஹேட்ரேட் வந்து ஆன்லைனில் இருக்கணுமா? ஆக்சுவலாக டு பி கம்ப்ளீட்லி ஆனஸ்ட், நம்ம 2 பேரும் ஃபிலிம் பண்ணுறதால யூ டேக்கிங் இட் வெல். தனியாக பார்த்தா ஹவ் வில் யூ ரியாக்ட்? தனியாக பார்த்தாலும் அதை ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அது ஹர்ட் ஆகும். கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண பீரியடில் எனக்கும் ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். லைக் அவங்களுக்கு தான் டைம் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டியை பண்ணணும், பரவாயில்ல சப்போர்ட் பண்ணலாம், அப்படின்னா பிடிக்கலையா ஒதுங்கி இருக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஏதாவது சொல்ல விரும்பணுன்னா கூட ஓகே இஸ் டூயிங் இட், என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணலாம். ஆன்லைனில் சோஷியல் மீடியா எவ்ரிபடி ஹஸ் த ரைட் டு ஷேர் தியர் ஒப்பீனியன். அது எப்படி பண்ணுறோன்னு இருக்குல்ல. கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கிரிட்டிசிசம் கொடுக்குறோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஹேட்ரெட் இதெல்லாம் பியூர் ஹேட்ரெட், அந்த மாதிரி இதை வந்து ஐ வாண்ட் டு ஸ்டே அவே. பட் நிறைய வளர்ந்து வர இன்ஃப்ளூயன்சர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஆசை இருந்திருக்கும், பட் அவங்களே கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹர்ட் ஆகும். லைக் ஏன் பண்ணுறோம், கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்ற அளவுக்கு ஸ்டாப் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. I just want to say one thing to him. Bro, who hurt you? Please upload a detailed video on lean bulk with proper step-by-step meal plan. டீட்டெயில் வீடியோனால நான் இதுக்கு லீன் பல்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம். லீன் பல்க் டாப்பிக்கில் வில் டூ ஒன் அண்ட் அப்லோட் soon. My dream, but no money. Me too, no money. Even now, no money. Dream almost achieved, but no money. How do you feel when you get comments like,
சூப்பர் ஹீரோ ராண்டி ஆர்டன் மாதிரி இருக்கீங்க, இந்தியன் சிவம், இந்தியன் ரேமண்டினோ, இந்தியன் ராக், ஜான் சீனா, அஜித் சீனா, போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. How do you feel when you get all these comparisons? இப்படி இத பத்தல இருக்கு. I know இவங்கெல்லாம் actual people. அது போக சூப்பர் ஹீரோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நான் என்ன பெருசா பண்ணேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலாக நான் எனக்கு பிடிச்சதை பண்ணேன். பட் எல்லாரும் இவங்கள மாதிரி இருக்க அவன மாதிரி இருக்கும் போதெல்லாம் எல்லாருமே டாப்பில் இருக்காங்களே. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த லெவலில் கம்பேர் பண்ணுறாங்கன்ட்டு நான் பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன். ப்ரோ, how will judges see hamstrings in shots? ஷார்ட்ஸ்னா மென்ஸ் ஃபிசிக் ஷார்ட்ஸ். ஐம் அஸ்யூமிங் மென்ஸ் ஃபிசிக் ஷார்ட்ஸ் தான் கேட்குறாங்கன்ட்டு. பட் மென்ஸ் ஃபிசிக் க்ரைட்டீரியா படி அப்பர் டு லோவர் வந்து அந்த பேலன்ஸ் தான் இருக்கணும். அந்த எக்ஸ் ஃப்ரேம் இருந்தால் போதும். ஸோ டைட்டான ஷார்ட்ஸ் போடும்போது சைஸ் தெரியும், லெக்கோட சைஸ் டெவலப்மெண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. மசிலோட செப்பரேஷன் அண்ட் செப்பரேஷன் பார்க்க மாட்டாங்க. கண்டிஷனிங் அண்ட் செப்பரேஷன் ஜட்ஜ் பண்ணாதனால டைட்டாக போட்டால் போதும், குவாட் சைஸ் இருந்தால் போதும். ப்ரோ எப்படியாச்சும் செஸ்ட்டு கொண்டு வந்துரு ப்ரோ. பேக் பார்சல் பண்ணிட்டா லைக் இது உன்னோட கொஸ்டினா இல்லை ஆக்சுவல் கமெண்ட் அது எதுவுமே இங்கிலீஷ். பட் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காருன்னா லைக் எனக்காக அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு வின் பண்ணுன்றதுக்கு ரீசனும். ஏன்னா எல்லா ஜட்ஜஸோட ஃபீட்பேக்கும் அதுதான் இருந்தது. செஸ்ட்டு மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் போதும், யூ ஹேவ் த ஸ்ட்ரக்சர் ஷேப் எல்லாமே இருக்குது, கண்டிஷனிங் எல்லாமே இருக்குது, ஜஸ்ட் லிட்டில் பிட் மோர் சைஸ் அண்ட் செஸ்ட் ஃபில் பண்ணால் கண்டிப்பாக டாப் கால் அவுட்டில் வர முடியும்ன்ற பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்காக வேண்டுறாரு மனுஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Just tons of roids and nothing more than that. Tons of roids, nothing more than that. அதுதான் என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஓகே, அவங்களோட ஒப்பீனியன். நான் இருக்கிற ஸ்போர்ட்டில் டிமாண்ட் பண்ணுது. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியல. அதுலேயே எப்படி சேஃபாக யூஸ் பண்ண முடியும்ன்றதுனால தான் நான் இன்னுமே கம்மியாக தான் வளர்ந்துட்டு போகிறேன். ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இல்லை. 4 years 5 years ஆனாலும் ஸ்லோ க்ரோத் தான் எனக்கு இருந்திருக்கு. ஸோ அதில் சேஃபாக பண்ணுறேன். பட் நத்திங் மோர் தேன் தட்ன்றது வந்து கொஞ்சம் நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன். பிகாஸ் ஒரு லைஃப் இது, நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எனக்கு தான் தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் இதை வந்து எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறதுனால வந்து என்னோடய ஸ்போர்ட் அவர் என்னோடய இதை நான் வந்து சொல்லி அழுதுனா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்ட்டு நான் காட்டிக்கிறது இல்லை. பட் இது இட் நீட்ஸ் கன்சிஸ்டன்சி, கமிட்மெண்ட், டிட்டர்மினேஷன், இது எல்லாமே பர்சிவரன்ஸ், பேஷன்ஸ், இந்த மாதிரி என்னெல்லாம் வேர்டு உங்களுக்கு மோட்டிவேஷன்ற இதெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணால் மட்டும்தான் வில் பி ஏபிள் டு லைக் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ நத்திங் மோர் தேன் தட்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணனான்னு தெரியல. பட் தி ட்ரூத் இஸ் நான் உனக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இட் வாஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் கொஸ்டின்ஸ். தீஸ் கொஸ்டின்ஸ் அங்கங்கே அப்படி தான் இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் தட் யூ கெட் இஸ் லவ் ஃப்ரம் திஸ் ஊர், கேரளா, தமிழ்நாடு, ஏதாவது ஒரு லொக்கேஷன் அந்த மாதிரி வரும். இல்லைனா மீ கோயிங் டு ஜிம், ஒன்லி ரீசன் இஸ் ஹிம், இன்ஸ்பைரிங் ப்ரோ அப்படின்னு வரும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். திஸ் இஸ் ஹவ் பீப்புள் comment on your vlogs or reels content in general. How do you feel? What would you like to say for that? I would like to say என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லா ஆப்பும் இருக்குது. நானும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேயும் வீடியோஸ் பார்க்குறேன். நான் வீடியோ போட்டால் கமெண்ட்ஸும் படிக்கிறேன். எல்லா கமெண்ட்டும் நீ சொன்னதில் எனக்கும் தெரியும். ஃபயர் வரும், அந்த நாலாவது இன்ஸ்பிரேஷன், இந்த ஆஸ்பெக்டில் தான் ஒரு 75 to 80% இருக்கும். ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி கிரேட்ஃபுல்னு நான் சொல்லுவேன். நிறைய சப்போர்ட் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு பாசிட்டிவாக வச்சுருக்கிறதுக்கு. 25% பற்றி இப்போது ஐ மீன் ஸ்டேட் வேர் லைக் நான் அதை அஃபெக்ட் பண்ண விட்டுறதில்ல. என்னோடய ப்ராசஸ், என்னோடய ஜேர்னியை நான் அஃபெக்ட் பண்ண விட்டுறதில்ல அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ். பட் நான் என்ன சொல்ல விரும்புனா, இந்த மாதிரி நிறையா ஒரு அப்கமிங் கிரியேட்டருக்கு பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலனா அதை ஒரு நல்ல வேலை சொல்லலாம். அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் சொன்னால் பெட்டராக இருக்கும். ஹேட் பண்ணணும், ஒரு நெகட்டிவாக ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணணும்னு சொல்லாமல் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு பாசிட்டிவாக சொன்னால் இட் வில் பி பெட்டர். யாருக்காக இருந்தாலும் அதை எடுத்து பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர வைக்கணும். வந்தால் இந்த நல்லாயிருக்கும், இந்த என்வாயர்மெண்ட் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். பைசெப்ஸ் ஆர் பிகர் தென் ஹிஸ் ஃபேஸ். ஏன் பைசெப்ஸு எந்த ஆக்சுவலாக இந்த ஆங்கிள் இருந்து அப்படி தான் தெரியுது. நல்லது தானே, அதுக்கு தான் உழைக்கிறேன், அதுதான் என் தொழில், அதுதான் என்னோட எல்லாமே. ஸோ அப்படி இருந்தால் சந்தோஷப்படுவேன். என்னை பார்த்தே எல்லாருமே வந்து நாட் இனஃப் சைஸ், பல்க் மோர். கடைசி ஒரு 6-7 காம்படிஷனில் வந்து எந்த சைடில் போனால் இந்த சைடில் எனக்கே கேட்குது. நைட்டு தூங்கும் போதெல்லாம் பல்க், கோ ஆஃப் ஃபார் 1 year 2 years, ஏன் காம்படிஷன்லாம் பண்ணுறீங்க, ப்ரோ லெவலில் இதான் சொல்கிறாங்க. ஸோ இதை விட சைஸ் ஆட் பண்ணணுன்றதான் என்னோட நிலைமை. ப்ரோ ஸ்டார்ட் ஜிம் குவிக்லி
we like to work under your experience? வெரி சூன். இப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ட்ரெயினர் ஆன்லைன் ட்ரைனிங் ஆப் ஒர்க் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ ட்ரையல் ஃபேஸில் இருக்குது. ஆல்ரெடி லான்ச் பண்ணி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அங்கங்கே என்னெல்லாம் தப்பாக போச்சு, இதில் இன்னும் என்ன பெட்டர் ஆக்க முடியும் ஆப்பில், அதெல்லாம் ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டாக ஆல்மோஸ்ட் டன் எல்லாமே. வெரி சூன் ஐ மோட் லான்ச் மை ட்ரைனிங் ஆப். அதில் டயட் அண்ட் நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட் லாக் பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் சார்ட்ஸ் கிடச்சிரும். நியூட்ரிஷனுமே வந்து ஒரு காமன் மேன் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய செகண்ட் ப்ராஜெக்ட் ஜிம் தான். அதுவும் என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட். அது எப்படி இருக்கும்ன்ட்டு அதுக்கே தனியாக ஒரு வீடியோ வந்து டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அப்லோட். It took 1 hour. I scrolled all the way down in his feeds to witness his transformation journey. Heart, fire, high five. ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அண்ட் இதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எப்படி இருந்திருப்பேன் அதை பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவர் ரொம்ப கீழே போயிருக்காரு. அண்ட் 1 hour எடுத்திருக்காருன்னா நீங்கள் அவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கீங்க, அவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்றது, விச் இஸ் அ குட் திங். ஸோ என்ன 2 வாட்டி கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இஸ் கரியர் இன் பாடி பில்டிங் சேஃப் அண்ட் மணி ஏர்னிங்? சேஃபான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து எதுவுமே சேஃப் இல்லைல்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அதுவும் பாடி பில்டிங்கில் 100% நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணுற ஸ்போர்ட். இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற ஸ்போர்ட்டில் பாடி பில்டிங் ஒன்று. ஸோ டெஃபினெட்லி நாட் சேஃப். அதை எவ்வளோ சேஃபாக பண்ண முடியும்? இப்போ ரொம்ப பேஷனேட்டாக இருக்குன்னா சில பேர் என்ன சொன்னாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணணுன்னு முடிவு எடுத்துகிட்டா அதை சேஃபாக பண்ணுறது ஒரு ஆப்ஷன். அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் மணி, பாடி பில்டிங்லேயும் மணி இருக்குது. இப்போ ஸ்போர்ட் ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு, ஃபிட்னஸ் ரொம்பவே டெவலப் ஆகிட்டுருக்கு. சப்ளிமெண்ட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரி, ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியே ஓவரால் சரியான ரைஸ் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதில் நிறைய ஃபீல்டு இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. ட்ரைனிங், பர்சனல் ட்ரெயினர், ஆன்லைன் ட்ரைனிங், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜிம் ஃபீல்டு, இன்ஃப்ளூயன்சர், ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர், ஆத்லீட், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அத்லீட்டாக பார்த்தா பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியா, யூடியூப் இப்போ பண்ணுறது, அதுக்கப்புறம் பிராண்டிங்லேயே நிறைய பிராண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணலாம். லிட்டில் பிட் மோர் சைஸ் அண்ட் செஸ்ட்.